கு. அழகிரிசாமி அவர்கள் எழுதிய தவப்பயன். சுவாமி நிர்மலானந்தரை ஒருநாள் மாலை திடீரென்று ஆசிரமத்தில் காணவில்லை. சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் அவர் தனியே எழுந்து உலாவப் போவது வழக்கம். அப்போது சீடர்கள் எவரையும் அழைத்து கொள்ளாமல் தியானத்தில் ஆழ்ந்த வண்ணம் தன்னந்தனியாகவே நடந்து செல்லுவார். அநேகமாக பொழுது இருட்டுவதற்குள் சுவாமிகள் ஆசிரமத்திற்கு திரும்பிவிடுவார். திரும்பும்போது மட்டிலும் சிஷ்யர்கள் சிறிது தூரம் சென்று அவரை எதிர்கொண்டு அழைத்து வருவார்கள். அன்று நிர்மலானந்தர் சூரிய அஸ்தமனம் ஆகி 2 நாழிகை பொழுது கழிந்தும் வராததைக் கண்டு சிஷ்யர்கள் திடுக்கிட்டு போனார்கள். சுவாமிகளிடம் ஞான உபதேசம் பெறும் உயர்ந்த நோக்கத்துடன் சிலரும், திருநீரும் ஆசீர்வாதமும் பெறும் சாதாரண நோக்கத்துடன் சிலருமாக ஒரு சிறு கூட்டம் வழக்கம்போல வந்து ஆசிரமத்தில் அமர்ந்திருந்தது, காத்திருந்தது. சுவாமிகளை இன்னும் காணவில்லை. சிஷ்யர்களை விட பக்த கோடிகள் மிகவும் அதிக கவலையில் ஆழ்ந்தனர். சிஷ்யர்களுக்கு ஓரளவு துணிச்சல் இருப்பதற்கு சில காரணங்கள் உண்டு. சில சமயங்களில் நிர்மலானந்தர் உலாவப் போகும் நோக்கத்துடன் ஆசிரமத்தை விட்டு புறப்படுவார். ஆனால் ஆசிரமத்தின் வேலியை தாண்டியதும் வெட்ட வெளியில் அப்படியே உட்கார்ந்து விடுவார். உடனே பகவத் தியானம்தான். அன்று அவ்வளவோடு உலாவும் காரியம் முடிந்துவிடும். தியானம் கலைந்ததும் நேரத்தை பார்த்து கொண்டு ஆசிரமத்துக்கு திரும்பி விடுவார். இதற்கு விதிவிலக்காக தியானம் கலையும் போது நள்ளிரவு ஆகிவிட்டிருந்தாலும் மேற்கொண்டும் சாயங்காலத்தைப் போலவே பாவித்து அந்த காடாந்தகாரமான நிசியிலும் உலாவப் போய் வருவது உண்டு. அன்று அவர் திருவுள்ளம் எப்படி இருந்ததோ, அவரை கருவியாக கொண்டு ஆட்டுவிப்பவனின் திருவுள்ள பாங்கு எதுவோ, அவர் அன்று எங்கே, எந்த நிலையில், எதற்காக தாமதித்தாரோ, சமீபத்தில் எங்காவது இருப்பார் என்ற நம்பிக்கையும் நேரம் செல்ல செல்ல சிஷ்யர்களுக்கு குறைந்துவிட்டது. பக்தர்களின் மன வியாகுலமோ சிஷ்யர்களை அமைதியுடன் அமர்ந்து காத்திருக்கும்படி விடவில்லை. 3 சிஷ்யர்கள் புறப்பட்டார்கள். பக்த கோடிகளின் வயதான கிழவர் ஒருவரும் கூட புறப்பட்டார். நல்ல நிலா அடித்தது. பொட்டல் வெளியில் சுவடுகள் பதியாவிட்டாலும் நிர்மலானந்தர் எந்த வழியில் சென்றிருப்பார் என்பதை கண்டுபிடிப்பது சிரமம் அல்ல. ஏனென்றால் ஆசிரமத்தில் இருந்து தெற்கு நோக்கி செல்லும் ஒற்றையடி பாதைதான் பரந்த வெளியை நோக்கி செல்லும் பாதை. வடக்கு பாதை ஊரை நோக்கி செல்லுகிறது. வேறு பாதைகள் கிடையாது. 4 பேரும் நடந்தனர். சமீபத்தில் எங்காவது நிர்மலானந்தர் அமர்ந்திருக்கக்கூடும் என்ற எண்ணத்தினால் கால்நடையில் பயபக்தி தயக்கம் கொடுத்தது. சுற்றிலும் இரையும் சில்வண்டுகளின் ஓசையை நூலளவும் பாதிக்காதவாறு மௌனமாக காலடி ஓசை கேட்காமல் பாதங்கள் அடியெடுத்து வைத்தன. இப்படி 1 மைல் நடந்தார்கள். 1 மைலுக்கு மேலும் நடந்தாய்விட்டது. பாதையின் வலதுபுறத்தில் சப்பாத்தி கள்ளி புதரின் நடுவில் சிறிது மேடான ஒரு கரும்பாறை உண்டு. அது நிலவில் குழியில் விழுந்த யானையின் முதுகு போல தோற்றமளித்தது. அதன்மேல் கரும்பரப்பை வகிர்ந்து கொண்டு செந்நிற தூலமாக ஏதோ கிடந்தது. பரபரப்புடன் மனம் கலங்கி 4வரும் அந்த பாறையை நோக்கி ஓடினார்கள். அவர்களில் ஏழை மனம் படைத்த ஒரு சிஷ்யனின் கண்களில் கண்ணீர் திரண்டது. உடன் சென்ற கிழவரின் இறைகின்ற சுவாசம் அந்த இடத்தில் மட்டுப்பட்டு மௌனம் பூண்டது. 4வரும் போய் பார்த்தார்கள். காஷாயதாரியாக கருங்கல் சயனத்தில் கிடந்த நிர்மலானந்தர் பூரணம் பெற்றுவிடவில்லை. அன்றைய தியானம் சயன அவசத்தில் நடைபெற்றது. அவ்வளவேதான். எதிர்பார்த்தபடி சிஷ்யர்கள் பயப்படும்படியாக எதுவும் நடக்கவில்லை. ஆனால் தன்னை மறந்து படுத்திருக்கும் நிர்மலானந்தரின் வாயிலும் வாயருகில் பாறையிலும் காய்ந்து சருகாகிப் போன பெயர் தெரியாத இலைகள் ஏதோ கிடந்தன. சப்பாத்தி கள்ளியின் காய்கள் சில பக்கத்தில் இருந்தன. சுவாமிகளின் ஒரு கால் பாறையிலும் மற்றொரு கால் சப்பாத்தி புதரிலும் கிடந்தது. இடையில் சுற்றியிருந்த காஷாயத் துணியின் செம்பாதி
காற்றில் பறந்து போய் சப்பாத்தியின் மேல் ஒட்டிக்கொண்டிருந்தது. நால்வரும் நிஷ்டையை கலைக்க பயம். ஆனால் சுவாமிகளின் பரிதாப நிலையைக் கண்டு சொல்லனாத மனவேதனை. அந்த பாறையின் சரிவான ஒரு பகுதியில் சுவாமிகளின் ஸ்தானத்துக்கு சற்று இரக்கமாக மரியாதையுடன் உட்கார்ந்து ஈஸ்வர தியானத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். உண்மையில் அது தியானம் அன்று, மௌன பிரார்த்தனையே. எவ்வளவு நேரம் சென்றதோ! சற்றே அபூரணம் பெற்ற அன்றைய நிலா உச்சி வானத்தின் மைய விளிம்பை தொட்டது போல மேலேறி வந்துவிட்டது. சுவாமிகளின் சரீரம் சிறிது அசைந்தது. அசைந்ததெல்லாம் இவ்வளவே. பாறையில் கிடந்த மற்றொரு காலையும் எடுத்து சப்பாத்தியின் மேல் போட்டார். தாங்க முடியாத சுமை கீழே விழுந்தது போல கால் தொப்பென்று சப்பாத்தியில் விழுந்தது. எத்தனை முட்கள் அந்த மிருதுவான கால்களில் குத்தினவோ என்று கவலைப்படத் தொடங்கும் முன்பே நல்ல பாம்பு ஒன்று சப்பாத்தி புதரிலிருந்து திடீரென்று சீறி எழுந்து தன் படத்தை அகல விரித்து தலையை சாய்த்த வண்ணம் மிகவும் பலமாக சுவாமிகளின் இடது பாதத்தில் மோதி கடித்து விட்டது. பாம்பு கடியினால் சுவாமிகளின் மேனியில் சிறிதாவது சலனம் ஏற்படட்டுமே. சிஷ்யர்களின் இரத்தம் உறைந்து விட்டது. அடுத்தவனை பாம்பு படம் விரித்து கடிப்பதை மனித வர்க்கமே கண்ணார காண்பது அதுதான் முதல் தடவையோ என்று கருதக்கூடியவாறு அவ்வளவு பிரத்யக்ஷ நிலையில் நடந்தேறிய இந்த அபாயத்தை கண்டு எழுந்து ஓடிய அந்நால்வரும் சப்பாத்தியிலேயே மிதித்தார்கள். ஒவ்வொரு முள்ளும் ஒரு விஷ பல்லாக குத்தியது. ஆனால் பாம்பு இவர்களை நோக்கி வரவில்லை. வேறு திசையில் நெளிந்து விட்டது. பாறையின் மேல் மின்னி தெளிந்த அதன் சரீரம் பாறையில் ஏதோ விஷ ஊற்று கிளம்பி வடிந்தது போல் இருந்தது. இனி சுவாமிகளை எழுப்பாமல் இருந்தால் மரியாதைக்கு அர்த்தம் கிடையாது. பூவைப் போல தொடுவது போய் தரையில் புதைத்த ஆணிவேரை பிடுங்குவது போல் அவ்வளவு முரட்டுத்தனமாக சுவாமிகளை தூக்கி உட்கார வைத்தனர். நிர்மலானந்தர் எழுந்து அமர்ந்தார். அவருடைய விழிகள் மலர்ந்தன. வாயிலிருந்த சருகுகளை துப்பினார். துப்பும்போது பாதி மென்ற கள்ளிப்பழம் ஒன்றும் முறிந்த முள்ளுடன் பாறையில் விழுந்தது. இதுவா ஆகாரம் என்று பிரமித்தார் உடன் சென்ற கிழவர். நிர்மலானந்தரின் ஆகாரம் எதுவென்று அவருக்கு இவ்வளவு காலத்துக்கு பின் அன்றுதான் தெரிய வந்தது. காரணம், கிழவர் ஊருக்கு புதியவர். ஒரு சிஷ்யன் வாயை ஒரு கையால் மூடிக்கொண்டே தங்களை விஷம் தீண்டிவிட்டது என்று சொன்னான். மற்ற இருவரும் 2 கால்களிலும் உள்ள சப்பாத்தி முட்களை தடவி தடவி பிடுங்கினார்கள். அவர்களுடைய கைகளில் முள் தைத்த புண்களில் கசிந்த இரத்தம் படிந்து மருதாணியிட்டது போல் மாறிவிட்டது. முட்களா? அவற்றை ஏன் பிடுங்க வேண்டும் என்று சாவதானமாக சொல்லிவிட்டு, எப்போது பாம்பு கடித்தது என்று கேட்டார் சுவாமிகள். கிழவர் ஆச்சரியத்தினால் ஸ்தம்பித்து விட்டார். நடந்த விருத்தாந்தத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்கும் முன்பே நிர்மலானந்தர் பாரம் தாங்க முடியவில்லை, படுக்க வேண்டும் என்று பாறையில் சாய்ந்தார். பாம்பு கடித்ததின் விளைவாக நிர்மலானந்தர் மயக்கம் எய்தி பிதற்றுகிறாரோ என்று நால்வரும் நினைத்தனர். விஷம் தலைக்கேறிக் கொண்டிருக்கிறது என்பது உண்மைதான். என்றாலும் பாரம் விஷத்தினால் வந்ததல்ல. மாமிச பிண்டத்தை தூக்கி சுமப்பது நிர்மலானந்தர் நெடுநாளாக அனுபவித்து வரும் வேதனை. அன்று சுமக்கவே முடியாமல் போனதால்தான் பாறையில் போய் படுத்துவிட்டார். பின்னும் காலதாமதம் கூடாது என்று நிர்மலானந்தரை மூவரும் எடுத்து சுமந்து ஆசிரமத்தை நோக்கி புறப்பட்டார்கள். தாம் நடக்கவே சிரமப்படும் கிழவர் பரிவோடு ஒரு கையினால் நிர்மலானந்தரின் சரீரத்தை சுமக்க முடியாவிட்டாலும் தொட்டுக்கொண்டு தள்ளாடி நடந்து வந்தார். பாதி வழி தாண்டும் முன்பே சுவாமிகளின் உதடுகள் ஒரு பக்கம் கோணி திறந்தன. வாயில் கொப்பளித்த நுரை சிலந்திப்பூச்சியின் நூல்களைப் போல காற்றில் ஆடி அருந்தன. நிர்மலானந்தரின் மண்ணுலக தொடர்பு நுரை நூலை காட்டிலும் லகுவாக அவ்வளவு அரவமற்று அறுபட்டது.
நிர்மலானந்தர் தம் வாழ்நாளெல்லாம் சுமந்த பாரத்தை தம் சிஷ்யர்களின் தோளிலும் தலையிலும் இறக்கி வைத்துவிட்டு போய்விட்டார். உபதேசத்துக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் வந்த ஜனங்களின் முன் நிர்மலானந்தரின் சரீரத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள் சிஷ்யர்களும் கிழவரும். மறுநாள் ஆசிரமம் கல்லறையாக மாறியது. மண்பாண்ட ஓடு உடைந்து விட்டது. மாயக்குயவர் அந்த ஓட்டை சமைத்து அதன் உள்ளே வைத்து அனுப்பிய ஆன்ம அமிர்தம் திவலை கூட மண்ணுலக குழப்பத்தில் சிந்தாமல் சிதறாமல் கொடுத்தாலும் குறைவுபடாத நித்தியபூரண வஸ்துவாய் குயவரிடமே திரும்பியது. அமிர்தம் ஆக வேண்டிய காலமாகி நன்கு பண்பட்டு சுவையோடும் திண்மையோடும் ஸ்வர்க்கம் புகுந்தது. நிர்மலானந்தர் மறைந்தார். நிர்மலானந்தம் எஞ்சியது. எண்ணற்ற முனிவர்களின் புண்ணிய புருஷர்களின் ஆன்ம சுரூபங்கள் இன்பத்தின் பரவெளியில் அமரபோகம் துய்த்து கொண்டிருக்கும் அந்த தெய்வ மண்டலத்தில் நிர்மலானந்தருக்கு மரியாதை மிகுந்த பீடம் கிடைத்தது. என்றுமாய் எதுவுமாய் காலமும் தூரமும் அற்றிருக்கும் இந்த சொர்க்கபோகம் அல்ல நிர்மலானந்தருடைய நித்திய தபசின் கோரிக்கை. மண்ணுலகத்தை துறந்த இதயம் விண்ணுலகத்தில் அதை பெற்று அனுபவிக்க விரும்பவில்லை. இன்னும் நான் நசியவில்லை. அவன் இன்னும் அவனாகத்தான் இருக்கிறான். அவன் நான் ஆகவில்லை. நான் அவன் ஆகவில்லை. கேவலம் தூர சரீரத்தை களைந்து விட்டால் ஈஸ்வர ஐக்கியம் கிட்டிவிடுமா? இன்னும் எத்தனை வருஷங்கள், எத்தனை வியாழ வட்டங்கள் தபசிருக்க வேண்டுமோ அந்த அத்வைத நிலையை பெறுவதற்கு? நல்ல வேளையாக இங்கு காலம் என்ற பிரக்ஞை இல்லை. ஆனாலும் ஸ்வர்க்கத்தின் போக நிலத்தில் புழுவென துடித்து உபசாந்த பரவெளியை நோக்கி துள்ளி துள்ளி குதித்து கொண்டிருந்தது நிர்மலானந்தரின் ஜீவாத்மா. பரமாத்மா வந்தது. பூலோக பஞ்சாங்கப்படி நிர்மலானந்தரின் ஆன்மா ஸ்வர்க்கத்துக்கு போன 15ஆம் நாளில் கடவுள் அந்த புதிய விருந்தை காண வந்தார். மோன பிரார்த்தனை அன்றே கடவுளுக்கு எட்டியது என்றாலும் ஸ்வர்கானுபவ சதுரங்கத்தில் நிர்மலானந்தரின் ஆத்ம விளையாட்டு வெற்றி பெறுகிறதா தோற்கிறதா என்று பரிசோதனை செய்ய தொடங்கியதுதான் இந்த 15 நாள் தாமதத்துக்கு காரணம். 15 நாட்களுக்கு பின் நிர்மலானந்தரின் முன் பிரசன்னமானார் கடவுள். வாழ்நாளெல்லாம் தபசில் கழித்த தம் பக்த சிரோன்மணிக்கு இந்த 15 நாளைய அனுபவம் எவ்வளவு பெரிய சுகத்தை அள்ளிக் கொடுத்திருக்கும் என்று எண்ணி ஆனந்த பரவசத்துடன் பக்தனை காண வந்தார். மறுதினம்தான் நிர்மலானந்தரின் கடைசி தலையை எஞ்சியிருக்கும் நான் என்ற பிரஜையை சுட்டறுப்பது என்பது தெய்வ திருவுளம். தெய்வ விஜயம் பிரஜையை போன்ற ஒரு சங்கேதத்தின் மூலம் நிர்மலானந்தருக்கு தெரிந்தது. இறைவனின் பாதத்தில் மலர்ப்பலி இடுவதைப் போல தம் ஆத்மாவை பரிபூரணமாக சமர்ப்பித்தார் நிர்மலானந்தர். அப்போது கடவுள், சொர்க்கம் பிடிக்கவில்லை போலும், உம் கோரிக்கையை அறிந்தோம், உம் ஆத்ம தேட்டம் விரைவில் சித்தி பெறும் என்றார். கடவுளின் வார்த்தைகளை எல்லாம் கிரகித்து கொண்டாலும் சொர்க்கம் என்ற பதம் நிர்மலானந்தரை பிரமிக்கச் செய்துவிட்டது. சொர்க்கம், சொர்க்கம் என்றால், அப்படியானால் தற்போதைய வாசஸ்தலம் சொர்க்கம்தானா என்ற திகைப்பு நிர்மலானந்தரை ஊமையாக்கிவிட்டது. எழுதா கிழவிக்கு நாயகனாக இளங்குபவனுக்கு பேசாத சிந்தை, தாய்மொழியைப் போல பரிச்சயப்பட்ட வஸ்து. நிர்மலானந்தரின் திகைப்பு அவருக்கு புரிந்தது. கடவுள் சிரித்து கொண்டே, சொர்க்கம் இல்லாமல் வேறு என்ன, நரகம் என்று நினைத்தீரா என்று கேட்டார். எதுவும் நினைக்கவில்லை. சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் பேதம் காணும் அந்த சரீர பரிசோதகன் என்றோ சாம்பலாகிவிட்டான் என்பது தாங்கள் அறியாதது அல்லவே. மண்ணுலகிலும் கூட மலருக்கும் உள்ளுக்கும், மலருக்கும் விஷப்பல்லுக்கும் வேற்றுமை கண்டறியாதிருந்த ஜீவன் இப்போது ஐம்பொறிக்கூட்டை உதறிவிட்ட பிறகு சொர்க்கத்தை எங்கனம் உணரும், நரகத்தை உணர்வதும் எங்கனம் என்றார் நிர்மலானந்தர். மாயக்குயவர் எத்தனையோ லட்சோப லட்சம் மண்பாண்டங்களை வணைந்து கொண்டிருக்கிறார்.
அவற்றில் எத்தனை பங்கப்படாமல் விதித்திருக்கும் கால வரையறை வந்து சந்திக்கும் வரையிலும் பயன்பட்டு விளை பயன்களை விண்ணுக்கு அனுப்புமோ? எத்தனை மண்பாண்டங்கள் கூத்தாடி கூத்தாடி தம்மையே உடைத்து பாழாக்கிக் கொள்ளுமோ? மண்பாண்டங்கள் பற்பல உருவில் பற்பல வர்ணங்களில் தயாராகி குவிந்திருக்கின்றன. குயவர் ஒரு சிறு பாண்டத்தை உருவாக்க முயன்று கொண்டிருக்கிறார். அது பூவுலகில் ராஜகுமாரனாக வந்து பிறக்குமோ, ஒரு முனிவராக வந்து அவதரிக்குமோ தெரியவில்லை. ஆனால் பாண்டம் உருப்பெறாமல் குலைந்து சரிந்து கொண்டிருந்தது. வேறு பல கலவைகளை சேர்த்து குழைத்து பாண்டத்தை உருவாக்க முயன்றார் குயவர். பழையபடியும் அது கருவிலேயே சிதைவுற்றது. மற்றும் பல கலவைகளை கலந்து திரும்பவும் கடவுள் நையாண்டி சிரிப்பு சிரித்தார். மாயக்குயவரே, பாண்டத்தின் உருவ அமைப்பை சிதையாமல் நிறுத்தி வைக்கும் பிரதானமான கலவை என் அடைக்கலத்தில் உள்ளது. கைசோர்ந்து போய் வணக்கத்துடன் திரும்பி பார்த்தார் மாயக்குயவர். ஜீவாத்மா ஒன்று மண்ணுலகிலிருந்து விடுதலை பெற்று துறக்கம் பெற்றது. பிரம்ம ஐக்கியம், இரண்டர கலக்கும் அத்வைத நிலை, இதுதான் இதன் இன்றைய கோரிக்கை. அந்த ஆன்மாவும் அதன் கோரிக்கையும் அந்தரத்தில் நிற்கும்போது பாண்டத்தை உருவாக்குவது எப்படி? மௌனமாக இருந்தார் மாயக்குயவர். மண்ணுலகில் அது மலருக்கும் முள்ளுக்கும் பேதம் காணவில்லை. புலன்களை சுட்டறுக்கும் தபசை மேற்கொண்டு விட்டது, சொர்க்கம் ஏதியது. மண்ணுலகில் அது மலருக்கும் முள்ளுக்கும் பேதம் காணவில்லை. புலன்களை சுட்டறுக்கும் தபசை மேற்கொண்டு விட்டது, சொர்க்கம் எய்தியது. சொர்க்கத்தின் தன்மை அந்த ஜீவனை தீண்டக்கூட இல்லை. சொர்க்கத்தில் இருக்கிற பிரஜையாவது இருக்கட்டுமே. இன்று அதை நரகத்துக்கு அனுப்பினாலும் இன்றைய நிலையை இழக்காத பக்குவத்துடன் அது இருக்கிறது. அது வேண்டுவது பிரம்ம ஐக்கியம், பரமாத்ம ஜீவாத்ம சங்கமம். அது கிட்டினால் அந்த ஆத்மா மாறுதல் பெற்றுவிடுமா? இன்ப துன்பத்தை உணராத பேரின்ப உபாசகனாக இருந்த அந்த ஆத்மா எம்மோடு அத்வைத நிலையில் இருந்தால் என்ன, ஆசிரமத்தில் சந்நியாசியாக இருந்தால் என்ன, இரண்டும் ஒன்றுதான். இன்ப துன்பத்தை உணராத தபசென்றாலும் கூட இந்த தபசு பயங்கர தபசு. சொர்க்க நரக பேதங்களையும் அத்வைத வெளியையும் ஆசிரம வெளியையும் ஒன்றாக்கும்படியான இந்த பயங்கர தபசு சொர்க்கத்திலும் சுகம் காணவில்லை, பரபிரம்மத்திலும் சுகம் காணப் போவதில்லை. மரத்து போனது, செத்தது, எங்கே கிடந்தால் என்ன? முக்தியும் முதல்வனும் சாலையோர சத்திரங்களாகிவிட்டன, லட்சிய ஸ்தானங்களாக இல்லை. அது ஆத்மாவுக்கு இனி எந்த வழியை காண்பிப்பது? தபசிற்கு பலனாக சுகமான வாழ்க்கையை உணர்ந்து துய்க்கும் ஒரு பிறப்பை, பழையபடியும் அதே பூலோக வாழ்க்கையை அதற்கு சுட்டி காட்டுவதை விட சிறந்த பிரதி உபகாரம் வேறு எதுவும் இல்லை. அதற்கு செய்யும் பேருதவியும் பரிகாரமும் பிராயச்சித்தமும் அதுவே. நிர்மலானந்த சுவாமிகள் காலமான 16ஆம் நாளில் ஆசிரம தோட்டத்தின் நடுவில் சிவலிங்கம் வைத்து கட்டப்பட்டு இன்னும் ஈரம் உலராது இருக்கும் அவருடைய சிமெண்ட் சமாதியின் தென்புறத்தின் அன்றுதான் பிறந்த ஒரு அணில் குஞ்சு மண்ணுலகை முதலாக ஸ்பரிசித்து கொண்டிருந்தது. அதன் மேல் படும் காலை இளவெயில் அதற்கு சொர்க்கபோகமாக இருந்தது. தன்னை மறந்து அந்த இன்பத்தில் ஆழ்ந்து அதில் இரண்டர கலக்கவும் செய்தது அந்த அணில் குஞ்சு.